டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மூலிகையின் பயன்பாடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதோடு அவற்றை நாம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆரோக்கிய பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பச்சை நிறமான, இந்த தாவரத்தை வெட்டினாலே உள்ள மஞ்சள் நிறமான ஒரு பிசின் வடிகிறத பார்க்கக்கூடிய ரொம்ப சுகந்தமான தேங்காய் எண்ணெயை போல் ரொம்ப அழகான ஒரு வாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த ஆரோக்கிய பச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக உபயோகப்படுத்துகின்ற ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குளிர் அதிகமான பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால வட இந்தியாவிலிருந்து அதிகமாக நாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஒன்றாகவோ அல்லது கொல்லிமலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வணிக ரீதியாகவே இன்றைக்கு பயிரிடப்படுகின்ற முக்கியமான தாவரங்களில் ஒன்றாக இந்த ஆரோக்கிய பச்சை இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆரோக்கிய பச்சை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வணிக ரீதியாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு தாவரங்களில் முக்கியமான ஒன்றாக இந்த ஆரோக்கிய பச்சை இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆரோக்கிய பச்சையில் அப்படி என்ன முக்கியமான ஒரு குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஒன்று. இன்றைக்கு இந்தியாவை விட அதிகமாக இந்தோனேஷியாவிலும் பிலிப்பைன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கிய பச்சை பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக யூரோப்புக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மூலிகைகளாக இருக்கிறது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நோய்களுக்காக இன்றைக்கு முக்கியமாக ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸை செப்பரேட் பண்ணி சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா, முதலாவது புற்றுநோயுடைய சிகிச்சைகளில் புற்றுநோயை இந்த குணமாக்குகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவ நூல்கள் படி குணமாக்குகிறது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புற்றுநோய்க்கு ஒரு முறை சிகிச்சை எடுத்த பிறகு மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு உதவி செய்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அது இன்றைக்கு அமெரிக்காவில் ஆராய்ச்சி பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. FDA அப்ரூவ்டு ஆரோக்கிய பச்சையுடைய கேப்சூல்ஸ் கூட இன்றைக்கு அமெரிக்கா முழுவதும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். சிற்று விலை அதிகமான பொருள் தான் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகள் ஒரு முறை சிகிச்சை எடுத்த பிறகு மீண்டும் வராமல் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸில் இந்த ஆரோக்கிய பச்சை முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள். இன்றைக்கு மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லுவோம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆங்ஸைட்டி டிஸார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் ரொம்ப அதிகமான அளவில் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது ஒரு நோயாக இருக்கிறத விட தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி லெவலே மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்றாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய சைக்காட்ரிக் அசோசியேஷன்ஸ். அதுக்காக நேரடியாக ஆன்டி டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுப்பதை விட இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை கொடுத்து மூட் என்ஹான்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனதை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை திறன் மேம்படுறது அப்படிங்கிறதையும் நிரூபித்திருக்கிறார்கள். இதுவும் FDA அப்ரூவ்டு மருந்தாக இன்றைக்கு அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஈவன் பிரிட்டனில் கூட கிடைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதை ஒரு மருந்தாக அவங்க எடுத்துக்கும் போது அவர்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படுறதையும் மனநலனில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுறதையும் பார்க்க முடிந்தது. அதே போல் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட மருந்துகள் கொடுப்பதை காட்டிலும் இந்த மாதிரி ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேப்சூல் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதை இன்றைக்கு வணிக ரீதியாகவே அமெரிக்கா பண்ணிகிட்ருக்காங்க. மூன்றாவது உடல் எடை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் மனிதர்களுக்கே பொதுவாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை தான். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடல் எடை நமக்கு மிக அதிகமாக மாறும்போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இதய சம்பந்தப்பட்ட கோளாறு, சர்க்கரை சம்பந்தப்பட்ட கோளாறு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புன்னு அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதை பார்க்குறோம். பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் நான் ரொம்ப குண்டாக இருக்க விரும்பலை, அதனால் என்னோடய உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சி அப்படிங்கிறது ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய பெண்கள் இன்றைக்கு குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது உடல் எடை குறைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் உணவு முறைகள், உடற்பயிற்சிகள் செய்து கூட உடல் எடை குறையவில்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்திலையும் இருக்காங்க. அதற்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த ஆரோக்கிய பச்சை.
ஆரோக்கிய பச்சை ஒரு முழு தாவரமாகவே நம்ம ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். கொஞ்சம் விலை கூட இருக்கக்கூடிய மருந்து தான் இது. அதை வந்து ஒரு செடியை எடுத்து ஒரு 100 மில்லி பால் போட்டு மிக்சரில் நல்லா அரைக்கணும். அரைச்சி எடுத்திங்கன்னா தங்க கலரில் அந்த பால் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு எல்லோயிஷ் கோல்டன் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நேச்சுரல் மெடிசனில். அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த பாலை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு 90 நாட்கள் சாப்பிடும்போது உடல் எடை குறைந்தது 5-7 கிலோ வரை குறைகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அமெரிக்கன் ரிசர்ச்லேயே பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆரோக்கிய பச்சை சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் கேப்சூலை இன்றைக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாகவே அமெரிக்கன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் உடல் எடையை குறைவதற்கு உதவி செய்கின்ற ஒரு முக்கியமான மூலிகை இந்த ஆரோக்கிய பச்சை. இன்றைக்கு பார்த்தாங்கன்னா நம்ம இந்தியாவில் பொதுவாக ஆரோக்கிய பச்சையை வெறும் புற்றுநோய்க்கோ அதே போல் வந்து மனதளவில் சந்தோஷம் இருப்பதற்கோ உடல் எடைக்கோ மட்டும் உபயோகப்படுத்துறதில்ல, குழந்தை இல்லாத பெண்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை வருவதற்கு இதை ஒரு முக்கியமான மருந்தாக உபயோகப்படுத்துகிறோம். ஆரோக்கிய பச்சையுடைய முழு தாவரத்தை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு கல்கமாக செய்து அவங்களுடைய மாதவிலக்கு முடிந்த 5ஆம் நாளிலிருந்து அடுத்த மாதவிலக்கு ஏற்படுகின்ற நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கணும். அந்த 28 நாட்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களுடைய கருப்பை மண்டலத்துடைய உறுப்புகள், கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய உறுப்புகள், கருமுட்டை பையில் உருவாகக்கூடிய கருமுட்டையுடைய திறன், அதே போல் அந்த பெண் உறுப்பில் இருக்கக்கூடிய pH உடைய அளவு, இதெல்லாம் நல்ல கணிசமான முறையில் முன்னேற்றம் அடைகிறத பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி முன்னேற்றம் அடையும் போது 2 அல்லது 3 மாதங்களிலேயே இயற்கையான முறையில் கரு உருவாவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா கிராமங்களில் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின்மை பிரச்சனை மிக குறைவாக இருக்கும். நகரங்களில் தான் இந்த குழந்தையின்மை பிரச்சனை மிக அதிகம். குறிப்பாக மலை பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை அறவே இல்லாமல் இருக்கும். ஒரு 1000 குடும்பங்களில் ஒரு தம்பதிக்கு தான் அந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்குமே தவிர மீதி யாருக்குமே இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு அங்கே கிடைக்கின்ற அந்த ஆரோக்கிய பச்சையை ஒரு மூலிகையாக மருந்தாக கொடுக்கக்கூடிய வழக்கம்ங்கிறது அந்த மக்களிடையே இருந்து வரக்கூடிய வழக்கம். இன்றைக்கு இந்த மாதிரி வழக்கத்தை எல்லாம் நம்ம இழந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலும் செயற்கை முறை கருவூட்டலை நாட வேண்டி செயற்கை முறை கருவூட்டல் செய்தாலும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். எனவே நேர்களே, இந்த ஆரோக்கிய பச்சையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிக மிக சிறப்பான மருந்து, உடல் எடை குறைப்பிற்கான முக்கியமான மருந்து, மன சந்தோஷத்திற்கும் அமைதிக்குமான மிகச்சிறப்பான மருந்து, அதே போல் ஒரு முறை புற்றுநோய் ஏற்பட்டு மீண்டும் புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பதற்கான மிகச்சிறந்த மருந்து. சிறிது விலை கூட இருக்கக்கூடிய மருந்து தான் இது. ஒரு செடியே பார்த்திங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனால் மிக நல்ல மருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இந்த ஆரோக்கிய பச்சையை ஒரு மருந்தாகவோ அல்லது ஒரு உணவாகவோ பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் அவன் எத்தகைய மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவன் பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி பொது இடங்களில் நாம் எத்தகைய நாகரிகமான நடத்தையை வெளிப்படுத்துகிறோம் அல்லது எவ்வளவு கௌரவமாக நடந்து கொள்கிறோம், மற்றவர்களுடைய நன்மதிப்பை பெறத்தக்க வகையில் நாம் நடந்து கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பல சமயங்களில் நாம் செய்யக்கூடிய சில செயல்கள் அது நம்முடைய நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தலாம் அல்லது நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தலாம். நாம் நினைக்கலாம் நாம் ஏதோ தனிப்பட்ட முறையில் சிலரிடம் நாம் கொஞ்சம் நாகரிக குறைவாகவோ அநாகரிகமாகவோ நடந்து கொள்கிறோம், இதில் என்ன பிரச்சனை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு எலக்ட்ரானிக் யுகத்தில் எல்லார் செய்வதும் எந்த நேரத்திலும் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் யாரோ ஒருவரிடம் தகாத முறையில் நீங்கள் நடந்து கொண்டால் அல்லது மோசமாக நடந்து கொண்டால் அது அடுத்த நிமிடமே வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்களின் மூலமாக பெரிய அளவிற்கு விரிவாக பரவி அது நம்முடைய நாட்டிற்கே நம்முடைய மாநிலத்திற்கே ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, நம்மை பற்றிய மிக மிக கீழான அழிக்கவே முடியாத
கேவலமான ஒரு எண்ணத்தை மற்றவர்களும் ஏற்படுத்திவிடும். இதற்கு பல உதாரணங்கள் கடந்த காலத்தில் இருக்கின்றன. உதாரணமாக 2 மருத்துவ மாணவர்கள் ஒரு நாயை மாடியிலிருந்து உயிரோடு தூக்கி கீழே போட்ட காட்சி, அந்த காட்சி என்பது பிறகு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி அதன் மூலமாக அவர்கள் யாரென்று தெரிந்து அது ஒரு பெரிய அவமானகரமாக அவர்களுக்கு மாறியது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்று பார்த்தால், நீங்கள் ஒரு முறை ஒரு சிறுவனுக்கு அவர்கள் சாராயம் ஊற்றி குடித்த சிலர் சாராயம் ஊற்றி கொடுத்த மதுவை ஊற்றி கொடுத்த அந்த காட்சி என்பதும் கூட மிக வைரலாக பரவி அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் மிக மிக மோசமான ஒரு விஷயம் என்பது நடந்தது. அந்த விஷயம் என்னவென்றால், கால்பந்தாட்ட போட்டியை ரசிக்க வந்த வடமாநில பெண்கள், அந்த பெண்களிடம் சென்னையைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அவர்கள் சற்று தகாத முறையில் போய் நடந்து கொண்ட காட்சி என்பது பதிவு செய்யப்பட்டு அது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவியது. அதாவது தங்களுடைய சட்டையை கழற்றிவிட்டு அந்த இளைஞர்கள் அந்த பெண்கள் முன்னால் போய் நடனமாடுகிறார்கள், ஏதோ வேடிக்கைகள் செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த பெண்கள் பயப்படுவதும் அருவருத்து விலகுவதும் அந்த காணொளி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. உண்மையிலேயே உற்சாகம் என்பது, கொண்டாட்டம் என்பது மற்றவர்களை அச்சுறுத்துவதல்ல, மற்றவர்களுக்கு அருவருப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதல்ல. மாறாக உற்சாகம், கொண்டாட்டம் என்பது ஒரு மகிழ்ச்சியில் எல்லோரையும் பங்கேற்க செய்வதாகும். இப்பொழுது நான் நிறைய விளையாட்டு பந்தயங்களை பார்க்க சென்றிருக்கிறேன். ஒரு கிரிக்கெட் பந்தயம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சிக்ஸர் அடிக்கிறார் நம்முடைய நாட்டு வீரர், அல்லது எதிர்நாட்டு வீரர் கூட ஒரு சிக்ஸர் அடிக்கிறார், 4 அடிக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து, இதுவரைக்கும் ஒருவருக்கொருவர் முகம் தெரியாதவர்கள் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்வதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் அதை கொண்டாடுவதும் கூட நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. எதற்காக நாம் விளையாட்டுப் போட்டிகளை நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று பார்த்தால், நமக்கிடையே மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் தளர வேண்டும், அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டு அவர்கள் நிற்க வேண்டும், ஒன்றுபட்டு திரள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் அதையே மீண்டும் நாம் ஒரு வெறுப்பிற்குரிய காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக நாம் பயன்படுத்துவது என்பது பண்பாட்டு ரீதியாக சிலர் இன்னும் மிகவும் கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அத்துமீறுதல் என்பது சுதந்திரம் என்று சிலர் நினைக்கிறார்கள், சாகசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அத்துமீறுதல் என்பது இழி செயல். அந்த இழி செயலை நாம் செய்கிறோம் என்று பலருக்கும் தெரிவதில்லை. ஒரு கண்ணியமான நடத்தை என்பது ஒரு மனிதனை பிறருடைய பார்வையில் மிகவும் உயர்த்தக்கூடிய ஒன்று. உதாரணமாக நான் நிறைய இளைஞர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். அது சாலைகளில் ஏதாவது கஷ்டப்படுகிறவர்களுக்கு, பேருந்தில் இடம் கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு, அல்லது ரயிலில் நீங்கள் ஏதாவது மேல் இருக்கையிலிருந்து கீழ் இருக்கைக்கு சிலர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதை விரும்புவது, வேறு பல இடர்பாடுகளை கடப்பதற்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் உதவக்கூடிய நிறைய இளைஞர்களை பார்த்திருக்கிறேன். சிலரெல்லாம் யாருக்காவது உதவி செய்வதற்கு அல்லது யாருக்காவது ஆதரவு கிடைப்பதற்கு நமக்கு ஒரு நேரம் கிடைக்காதா, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். சொந்த வேலை 1000 வேலை இருந்தால் கூட அந்த ஒரு கணத்தில் போய் அந்த உதவியை செய்துவிட்டு செல்வார்கள். எனக்கே பலர் அப்படி பல உதவிகள் செய்ததை நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் மற்றவர்களுக்கு போய் இடையூறு செய்வது, மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, மற்றவர்களிடம் அருவருப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது என்பது நாம் கற்றிருந்தும் நாம் கல்லாதவர்களாக இருக்கிறோம், படிப்பிருந்தும் நாம் பண்பாடற்றவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. நம்முடைய செயல்களை நாம் உற்று நோக்க வேண்டும். சில கல்லூரிகளில் கூட மாணவர்கள் அதுபோல நடந்து கொள்வதை பார்த்திருக்கிறேன். வன்முறையாக நடந்து கொள்வதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக நினைப்பது. அதாவது கொண்டாட்டம் என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. கொண்டாட்டம் என்பது மற்றவர்களை நம்மோடு பங்கேற்க செய்வதே ஒழிய நாம் மற்றவர்களை குறுக்கிடுவதல்ல, மற்றவர்களை தொந்தரவு செய்வதல்ல, மற்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதல்ல. ஆகவே கொண்டாட்டம் ஒரு கலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கலையை நாம் பயில வேண்டும். அப்படி பயில்வதன் மூலமாகத்தான் நாமும் மகிழ்ச்சி மிக்க மனிதர்களாக இருப்போம், மற்றவர்களையும் மகிழ்ச்சி நிரம்பிய மனிதர்களாக வைத்து கொண்டிருப்போம். அப்படி இல்லாவிட்டால் நாம் உண்மையிலேயே மிகவும் இழிவான சூழலை சந்திக்க வேண்டியிருக்கும், அல்லது மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே கொண்டாட்டங்கள் என்பது மகிழ்ச்சிக்கானவை. அது விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கலாம், தனிமனித வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லா இடங்களிலுமே இந்த அறத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒவ்வொரு நாளுமே இந்த பகுதியில் பல துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் செவிலியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு பூமிநாதன். செவிலியர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக காரணம் என்ன? செவிலியர்கள் ஆயிரக்கணக்கில் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. அவங்களோட கோரிக்கை, அதற்கு இந்த அரசாங்கத்தோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். செவிலியர் கூட்டமைப்பின் தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். செவிலியர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு சர்வீஸ் மைண்டட் ஒர்க். இதில் வந்து நிறைய பேர் பணியில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய தேவை, அவங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்திய ஒரு போராட்டம், ஒரு பெரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அவங்கள பற்றின பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக அது அமைஞ்சிச்சு. ஆயிரக்கணக்கானவர்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க. அதற்கு காவல்துறையோட அணுகுமுறை வந்து மிக மோசமான நிலையில் இருந்துச்சு. உண்மையிலேயே செவிலியர்கள் பிரச்சனை என்ன? அதற்கு அரசாங்கத்துக்கிட்ட அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இப்போ இருக்கிற அதிமுக அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த செவிலியர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது? எதன் அடிப்படையில் இப்படி ஒரு அமைப்பு உருவானது? செவிலியர் அமைப்பு உருவாக்குறதுக்கு காரணமே வந்து இதுக்கு முன்னால் நடந்த வந்து ஒரு நிகழ்வுகள் தான் எல்லாமே வந்து காரணமாக வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் உள்ள படித்தவங்களுக்கும் ப்ரைவேட்டில் உள்ள படித்தவங்களுக்கும் ஒரு நீண்ட காலமாகவே வந்து ஒரு நெடிய ஒரு போராட்டமாகவே இருந்தது. அரசு வந்து செவிலியர்களாக பணியமர்த்தக்கூடிய பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து முடிவுக்கு வந்த நிலையில் தான் இன்னமும் வந்து அந்த கவர்மெண்ட் நர்சஸ், அப்பாயின்மெண்ட் நர்சஸை கான்ட்ராக்டுங்கிறதுல வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து 7,800 ரூபா சேலரிக்கு வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுற நேரத்தில் தான் நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுக்குள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து வெளியில் தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ செவிலியர்களுக்கு, ஒட்டுமொத்த செவிலியர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு போர்வையில் தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் நர்சஸும் இந்த ப்ரைவேட் நர்சஸும் இணைந்து ஒரு செவிலியர் கூட்டமைப்புங்கிறத வந்து 2015 உருவாக்கி அதனுடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமான செயல்பாடுகளில் வந்து ஒன்றுன்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்து தனியாரில் பணிபுரியும் செவிலியர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக 20,000 வழங்க வேண்டும் என்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு தீர்ப்பு வந்து 2016ஆம் ஆண்டு வந்து கூறப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கேரள மாநிலமானது ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற ப்ரைவேட் நர்சஸுக்கும் வந்து 20,000 சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அமல்படுத்துறது நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே கோரிக்கையை தான் நாங்களும் வந்து தமிழ்நாடு அரசில் வந்து பல வந்து மாதங்களாக வந்து நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த வந்து கோரிக்கைகள் வந்து முழுமையாக வந்து நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனு கொடுத்தும் கூட அவங்களுக்கு பதில் மனு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று தான் தகவல் வருகிறது ஒழிய என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது, அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து என்னென்ன வந்து பிரச்சனைகள் வந்து ப்ரைவேட் நர்சஸில் இருக்குது, நாங்களும் ஒரு கமிட்டி கூட அமைக்கிறோம், அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளில் வந்து அந்த சேலரிஸை கூட பேசுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவரையும் வந்து எதுவுமே இல்லை. அந்த லெட்டரை ஃபார்வேர்டு பண்ணுறதுலேயே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற லெட்டரை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. தொழிலாளர் ஆணையம் வந்து ஊதிய உயர்வு வந்து பிரச்சனையை வந்து அவங்க கையாள வேண்டிய லெட்டரை வந்து டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ் எஜுகேஷனுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த கோரிக்கையை வந்து யார் வந்து முன்னிலைப்படுத்தி பேச்சுவார்த்தையை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதே இன்னும் வந்து தெளிவான ஒரு பார்வையில் வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். இதற்கு வந்து இடையில தான் இந்த செவிலியர் கூட்டமைப்பு வந்து இதை வந்து பிரைவேட்டில் உள்ள இன்னும் ஒரு சில அமைப்புகளோடு சேர்ந்து தான் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் வந்து செவிலியர்கள் போராட்டத்தை வந்து கண்டாங்க. அதில் கூட ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. போராட்டம் பற்றி தான் சார் பேசணும். இதில் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடி ஒரு குரலில் அவங்களோட பிரச்சனையை எழுப்பினாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அரசு அதை செயல்படுத்தலை. அப்படிங்கிற முறையில் இந்த போராட்டம் எப்படி திடீர்னு உருவானது? இல்லை, இது திடீர்னு வந்து உருவாகிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்டில் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யூமெண்ட் போர்டுங்கிறது 2012 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மெடிக்கல் ரெக்யூமெண்ட் வந்து போர்டே வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் சர்வீஸு, டைரக்டர் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஹெல்த் எல்லாத்தையுமே உள்ளடக்கி
அவங்களுக்கு தான் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் போர்டுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு அதில் வந்து அவங்கள வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது மெடிக்கல் ரெக்யூமெண்ட் என்பது மெடிக்கல் சர்வீஸுக்கு என்னென்ன வந்து ஸ்டாஃப் நர்ஸ் டாக்டர்ஸ் என்னென்ன பேராமெடிக்கல் யார் யார் தேவைப்படுறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் வந்து தேர்வு வைத்தோ இல்லை வந்து நேரடியாகவோ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆணையம். ஆனால் அந்த ஆணையத்துக்குடைய வந்து அதிகாரம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது என்றால் வெறும் அவர்களை வந்து கால்ஃபார்ம் பண்ணி ரெக்யூமெண்ட் வந்து அனுப்புறது மட்டும்தான் மொழிய அவங்களுக்கு வந்து பணி நியமன ஆணையோ அல்லது வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து செய்கிறதும் அப்படியெல்லாம் முழுமையான அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த எம்ஆர்பி மூலம் வந்து 2015ஆம் ஆண்டு 7243 வேக்கன் வந்து செவிலியர்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு தேர்வு வைத்து 2 வருடங்கள் கான்ட்ராக்ட் தொகுப்பூதியம் என்கிற முறையில் வந்து பணியில் அமர்த்தப்பட்டன. அதற்கு முன்னாலே வந்து 2011ஆம் ஆண்டு செவிலியர்களாக சேர்ந்த 7000 வந்து மேற்பட்ட செவிலியர்கள் ரெகுலர் ஆகாமல் 7 வருஷத்துமாக ரெகுலர் ஆகாமல் இன்னமும் வந்து 200 பேர் வந்து ரெகுலர் ஆகாமல் இன்னமும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் 7 வருஷமாக. அதற்கு 7 வருஷமாக ரெகுலர் ஆகாமல் பணியாற்றி கொண்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த ரெகுலர் வேக்கண்ட் தமிழ்நாட்டு கவர்மெண்டால் வந்து ஏற்படுத்த முடியல, கிரியேட் பண்ணவே இல்லை. எந்த ரெகுலர் வேக்கண்ட் வந்து எப்படி வருது என்றால் 13,000 14,000 ரெகுலர் நர்சஸ் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் ரிட்டையர்டு, அவர்களுடைய ப்ரொமோஷன் அதில் வருகிற வேக்கண்ட் தான் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிறவர்களுடைய ரெகுலர் போஸ்டிங். அப்படி இருக்கும்போது இந்த 7243 ப்ளஸ் இன்னமும் வந்து ஒரு 3000க்கு மேற்பட்ட வந்து கான்ட்ராக்ட் நர்ஸுகள் எம்ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆக மொத்தத்தில் 11,000 செவிலியர்களுடைய ரெகுலர் வேக்கண்ட் என்பது 20-25 வருடங்கள் பிறகுதான் அவர் ரெகுலர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். அதுவும் ஒரு முக்கிய காரணம். அதுவும் எம்ஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஏஜ் லிமிட் வந்து 56 வயசு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது 56 வயசு 55 வயசு உள்ள ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து இணைந்த பிறகு கான்ட்ராக்டில் வேலை பண்ண அவங்க ரெகுலர் ஆகாமையே கான்ட்ராக்ட்லேயே வெறும் 7,700 ரூபா சம்பளத்திலேயே வேலை பார்த்து முடித்து விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வந்து ஏற்படும். இதையெல்லாம் கருத்து கொண்டு தான் அவங்க 2 வருடமாக அமைதியாக இருந்து மனு கொடுத்து பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் அரசு சார்பாக எந்த விதமாக செவி சாய்க்கவில்லைங்கிற காரணத்தினால்தான் எல்லா செவிலியர்களும் இணைந்து மிகப்பெரிய போராட்ட களத்தை வந்து டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸில் வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த மெடிக்கல் சர்வீஸில் உள்ள போராட்டம் வந்து ஒரு செவிலியர்களுடைய கோரிக்கையை நோக்கி ஒரு முக்கிய புள்ளியாக அமைந்து தான் வந்து கருதணும். ஏன்னா வந்து ஒரு 7,700 ரூபா சம்பளத்தில் ஒரு சென்னையில் வந்து இப்போ வந்து வேலை பார்க்க முடியுமா? சொல்லுங்கள், ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். ஒரு வாடகையே ஒரு குறைந்தபட்ச வாடகையே 4,000-5,000 இருக்கிற இடத்துல 7,500 ரூபா சம்பளத்தில் ஒரு ஆண் செவிலியராகட்டும் ஒரு பெண் செவிலியராகட்டும் எப்படி வந்து வேலையை வந்து செய்ய முடியும்? அதனால்தான் அவர்கள் போராட்ட நிலையத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த போராட்ட நிலையில் தள்ளப்பட்டதும் கூட போராட்டத்தை வந்து கண்டினியூ வந்து பண்ண வேண்டும் நினைக்கிற நேரத்தில் ஒரு சில வந்து நிகழ்வுகள் நீதிமன்றம் மூலம் நடந்தமையினால்தான் ஒரு போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கார்கள் ஒழிய இது முழுமையாக வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அப்படி என்கிறது தான் காரணம் கிடையாது. மீண்டும் அவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைக்காக நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று கூட அவர்கள் போராட்டத்தை வந்து கையில் எடுப்பார்கள். இப்போது செவிலியர்களோட தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய அரசு மருத்துவமனைகளில் கூட சரியான முறையில் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். மருத்துவர்களே இல்லைன்னும் போது செவிலியர்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்னும் போது அதையும் ஒரு ஆணையம் மூலமாக தேர்வு எழுதி அந்த பணிக்கு வரும்போது செவிலியர்களுக்கு மட்டும் இந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறதுல அரசு இப்படி ஒரு நடைமுறையை கையாளுறதுக்கான காரணம், அவர்கள் சொல்கிற காரணம் என்பது மிகவும் வந்து ஒரு தன்னை வந்து பிரச்சனைக்குரிய ஆள் தான் என்பதை வெளிக்காட்டாகாமல் மற்றவர்களை கை காட்டி தான் வந்து கை காட்டுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க சொல்கிற வந்து காரணம் வந்து இது வந்து இந்த செவிலியர்களோடும் டாக்டர்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு மெடிக்கல் பர்சன் ஆகட்டும் வேலைக்கு அமர்த்தப்படுவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் சாங்ஷன் போஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து மத்திய அரசிடமிருந்து வரப்பட்ட வந்து பணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மத்திய அரசானது அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணியை கான்ட்ராக்டில் தான் எடுக்க வேண்டும், எந்த ஒரு இடத்திலும் வந்து சொல்லவே இல்லை. அவர்கள் வந்து டைம் ஸ்கேலில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் ஆகட்டும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆகும் சீமாங் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலிருந்து வந்ததுனா அந்த ப்ராஜெக்ட் வந்து முடியவே முடியாது, அது கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருக்கும்.
இப்போது லெப்ரசி வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் லெப்ரசி இன்னமும் வந்து ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அவங்க ரெகுலரில் தான் எடுக்கணும்னு சொல்லி அவர்களை இயக்காமடி இவங்க தப்பித்து கொள்கிறார்கள் ஒழிய, இவர்கள் வந்து டைம் ஸ்கேலில் வந்து மித்த டாக்டர்ஸ், இசிஜி டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட் அவங்க அத்தனை பேர்த்தையுமே டைம் ஸ்கேலில் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் நர்சஸை மட்டும் 7,700 சம்பளத்தில் வந்து எடுக்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3,360 கோடி மிச்சப்படுத்துறதுக்காக வந்து இது வந்து ஒரு நர்சஸை வந்து தேவைகள் வந்து ஒரு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரில் 3 நர்சஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. 3 நர்சஸ் வந்து வேலை பார்க்கும்போது 3 ஷிஃப்ட்டில் வந்து அவங்க எப்படி கண்டினியூஸாக வந்து வேலை பார்க்க முடியும்? அவர்கள் 12 மணி நேரம் வந்து 24 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆஃபோ ஒரு நல்லது கெட்டதுக்கோ அவர்கள் வெளியில் சென்று வராத சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் ஒரு பிரச்சனைகள் வந்து அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து வில்லேஜ் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் தான் போடும் அப்படிம்பாங்க. டாக்டருடைய பணி எங்கே 10 மணிலேருந்து 5 மணி வரை இருப்பாங்க. இரவில் வந்து பணி அவங்களுக்கு முக்கியமாக இருக்காது. அப்படிங்கும்போது நர்சஸ் தான் கேண்டில் பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து வரும்போது அதுவும் ஒரு பிரச்சனைகளாக வந்து முக்கியமாக அமைஞ்சிடுது. பீப்புளை வந்து ஒரு குடியில் வந்துக்கிட்டு நாங்கள் வந்து எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, நீங்கள் ஏன் வரல, அதாவது விதண்டவாதங்கள் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுத்தும் போது ஒரு சில வந்து பிரச்சனைகள் அங்கேயும் சரி வெளியிலையும் ஏற்படுத்தணும். அதற்குரிய நடவடிக்கைகள் வந்து செவிலியர்கள் சார்பாக வந்து மேற்கூறிய அந்த டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸில் வந்து எடுக்காத சூழ்நிலையும் இந்த 7,500 சம்பளத்தை வந்து போதவில்லைன்னு சொல்லலாம். இந்த எம்ஆர்பிக்கு எதிராகவே மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ இந்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இதற்கான ஒரு அணுகுமுறையே தமிழக அரசாங்கம் சரியான முறையில் கையாளலை அப்படின்னும் போது இவங்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை காவல்துறை மூலமாக ஏவி விட்ட ஒரு கொடுமையும் இந்த போராட்ட காலத்தில் நடைபெற்றுச்சு இல்லைங்களா? ஆமாம். போராட்டம் வந்து 27ஆம் தேதி வந்து அவங்க வந்தப்பவே வந்து பஸ்ஸிலேருந்து வந்தப்பவே அவங்கள வந்து பாதியிலே வழி மறைச்சிட்டு உங்களுக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விட்டவர்கள் நடந்தே தான் வந்து டிஎம்எஸ் தேனாம்பேட்டை டிஎம்எஸ்க்கு வந்து சென்றார்கள். நடந்தும் வந்து சென்று அவர் அன்யூனிஃபார்ம் லெவலில் கிடையாது, அவர்கள் வந்து சாலைகளில் யூனிஃபார்மில் தான் வந்து சென்றதோடு வந்து மட்டும் இல்லாமல் அந்த உட்காந்து போராடக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து பாத்ரூம்களையும் பெண்கள் நிறைந்த செவிலியர்களையும் அனைத்து பாத்ரூமும் அடைத்து விட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஏன்னா வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா இது ஒரு அடிப்படை வசதி வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் தானே வந்து அவங்க வந்து தானாகவே வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் அவங்களும் இது பண்ணாங்க. காவல்துறை அடக்குமுறை இருந்தாலும் அவர்கள் வந்து அதையெல்லாம் தாண்டி தான் அந்த 3 நாள் வந்து போராட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு சென்றாங்க. அதற்கு வந்து அரசாங்கமும் நாங்கள் இன்னமும் வந்து அடிப்படை வசதி செய்து கொடுக்க மாட்டோம் என்று அவர்களும் வந்து ஒத்துவதுன்னு தான் வந்து மிகப்பெரிய வந்து கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. பல மருத்துவமனைகளில் செவிலியருக்காக படிக்கிற மாணவர்கள் அவங்களையே வந்து பணியர் அமர்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த காலகட்டம் அந்த 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு செவிலியருக்கு இருக்குது. அந்த மாணவர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக இது என்னன்னா வந்து ஒரு 10 இன்ஸ்டியூட் டிப்ளமோ நர்சிங் வந்து இருந்த நிலைமை வந்து மாறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000க்கு மேற்பட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ நர்சிங் வந்து படிக்கிறாங்க. இந்த 2000 மேற்பட்ட டிப்ளமோ நர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் படிக்கிறது அனைத்துமே மெடிக்கல் காலேஜ் அண்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகபிள் டிசீஸ், இதுக்கு முன்னாடி வந்து டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து இருக்குது. அது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போ வந்து ஒரு வந்து 120லேருந்து 130 190 அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெட்டு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே வந்து பெட்டோடைய வந்து எண்ணிக்கை வந்து இருக்கிறது. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஓபி பேஷண்ட் இன்பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான 10,000 8,000 கணக்கான வந்து இன்பேஷண்ட் வர்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க வந்து வேலைக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய படிப்பு வந்து ஒரு மற்ற வந்து கல்லூரியும் சரி மற்ற வந்து டிபார்ட்மெண்ட்லேயும் சரின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தியரி நாலேஜ் வந்து போவாங்க, படிப்பாங்க, கிளாஸில் உட்காருவாங்க, வருவாங்க. அதுதான் வந்து இந்திய நர்சிங் கவுன்சில்னு சொல்லுது, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் வந்து நர்சிங் சொல்லுது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் உள்ள டிப்ளமோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் வார்டிலே போட்டுருவாங்க.
இப்போ ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ஒரு டியூட்டி வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வந்து ஒர்க்கையும் வந்து பார்ப்பாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹை கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து அவங்க பேஷண்ட் வர்றதில் டிபி டெங்குல அஃபெக்ட் ஆகி HIV நீடில் பிரிக் ஆகி எத்தனையோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அவங்களுக்கு இறந்தும் ஸ்டைபண்ட் வந்து ஒரு 600 முதல் 800 ரூபா கொடுத்து ஸ்டைபண்ட் வந்து கொடுத்தது வந்து போக அவர்கள் இறந்தால் கூட அவர்கள் ஒரு நிவாரணத் தொகையே வந்து கிடைக்காது. அதிலும் வந்து கூட இறந்தும் கூட இவர்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டில் நடக்கும் செவிலியருக்கான வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை கூட வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வந்து வாய்ப்பே வந்து இல்லை. இதே 2014ஆம் ஆண்டு MRP நர்சஸ் MRPயில் வந்து கவர்மெண்டில் படிக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து 1 வாரத்துக்கு மேலாக வந்து போராட்டம் செஞ்சார்கள். கொடுக்கப்படும் என்று உறுதிமொழி கொடுத்து அவரோட போராட்டத்தை திசை மாற்றிவிட்டு ஆனால் வந்து MRP நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது அவர்களுக்கு முன்னுரிமையை கொடுக்கவில்லை. இதே நிலைமை தான் இன்னமும் 22 மெடிக்கல் காலேஜ்லேயும் வந்து பெட் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற ஸ்டாஃப் நர்ஸே வந்து கிடையாது. அவர்கள் அத்தனை வந்து வேலைகளையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வைத்து வந்து வேலை பார்த்து வைத்து விட்டு அவர்கள் சேலரியையும் மிச்சப்படும். அதாவது அரசுக்கு வந்து வருமானம் வந்து லாபம் வந்து வருகிறது, சேலரியை வந்து கொடுக்கறது கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு 18 வயசு வந்து பெண் செவிலியர்களை, அதாவது பயிற்சி வந்து செவிலியர்களை பணிக்கு அமர்த்தி அவர்களையே அவர்கள் பயன்படுத்தி வந்து கொள்கிறார்கள். இது இன்னும் அபாயகரமானது. மாணவர்கள் அவர்கள் அதை வெளியே சொல்லவும் முடியாமல் அந்த பணியை கட்டாயமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சராக இல்லை படிக்கிற காலத்திலேயே ஸ்டைஃபண்ட் நர்சஸாக ஒர்க் பண்ணவங்களெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் வந்து அவங்கள பணி நிரந்தரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகள். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ட்ரைனிங்காக வந்தவங்களுக்கான பணி நிரந்தரம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அது ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வருது இல்லைங்களா? ஆமாம், இல்லை முன்னாடி வந்து ஆட்சியிலும் சரி, முன்னாடி வந்து திமுக ஆட்சியிலும் சரி, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு வந்து கவர்மெண்டில் வந்து வேலை வந்து கொடுத்தாங்க. இப்போது 2012-11 வரைக்கும் வந்து முன்னாடி ஒரு 50 வருட காலமாக வந்து கொடுத்தார்கள். அவர்களுடைய நிலைமை, அதாவது வந்து படிக்கின்ற மாணவிகளுடைய அவர்களுடைய நடவடிக்கை, அவருடைய பயிற்சி, அவர்கள் கம்பல்சரி ஹாஸ்டலில் தான் பணி பண்ணணும். ஏதாவது எமர்ஜென்சி, இப்போது வந்து வெள்ளம் வந்து ஏற்பட்டது, இதற்கு முன்னால் எந்த வெள்ளம் ஏற்பட்டது, அவர்கள் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து வெளியிலேருந்து வர முடியாது டியூட்டிக்கு. வெள்ளம் வந்ததுன்னா எப்படி வந்து வருவாங்க? அதே கவர்மெண்ட் கம்பல்சரி ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நர்ஸ் தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் வார்டையும் வந்து ரன் பண்ணாங்க. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதற்கு முன்னாடி நாகப்பட்டினமாக இருக்கட்டும், நாகப்பட்டினத்தில் வந்து சுனாமி வந்ததாக இருக்கட்டும், எல்லா ஒரு இயற்கை வந்து பேரழிவில் கூட நமது செவிலிய பயிற்சி பள்ளி மாணவிகள் தான் வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து ரன் பண்ணாங்க. அதனால வந்து கொடுத்தாங்க. அது வந்து மறுக்கிறதுக்கு வந்து கிடையாது. பட் வந்து தனியாரில் வந்து படித்தவர்களுக்கும் வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் வந்து எல்லாருடைய வந்து கருத்தும் வந்து ஓங்கி வந்த நிலையில் MRP ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஓப்பன் காம்படிஷனாக வந்து விட்டார்கள். ஒரு எழுத்து தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களை வெறும் 7700 ரூபாய் வந்து சம்பளத்தில் வந்து கொடுப்பது வந்து என்பது ஒரு நியாயமற்றது. ஏனென்றால் எந்த ஒரு PWD டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு OA வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு 10,000 ரூபா மினிமம். பட் வந்து நர்சஸ் வந்து ஒரு ஸ்கில்டு கேட்டகரி, 4 இயர்ஸ் வந்து BSc நர்சிங் ப்ளஸ் வந்து 3.5 இயர்ஸ் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க, MSc முடிச்சிருக்காங்க, PhD முடித்தவங்க கூட 7700 ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து செவிலியர்கள் இப்போ 7243 வேக்கண்டில் வந்து அவங்க வந்து மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4000 செவிலியர்கள் இந்த சம்பளத்தில் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணியவே திறந்து வந்து கொண்டு போய் விட்டார்கள். எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க வந்து ஒரு 4000 மேற்களை வந்து இருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து ஒரு 40,000 வந்து செவிலியர்கள் வந்து MRP அட்டன் பண்ணி இருக்காங்க. அது 20,000 பாஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் 7243 போஸ்டிங்க்கு 4000 பேர் வேலையை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து அதுக்கு வந்து முக்கிய வந்து காரணம் வந்து இந்த கான்ட்ராக்ட் நர்சஸில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். நான் கான்ட்ராக்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மத்திய அரசும் வந்து ஆணை வந்து கொடுக்கவே இல்லை. இது சம்மந்தமாக வழக்கும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு வந்து
டிவிஷனல் பெஞ்சு கூட இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி உயர்நீதிபதி அகர்வால் கொடுத்த தீர்ப்பை கூட அவர்கள் வந்து படித்து பார்க்காமல் இந்த போராட்டத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லைன்னா வேலையை விட்டு போங்கள் என்று வந்து பத்திரிகையில் வந்த செய்தியை போன்று அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுவே வந்து மிகவும் வருத்தது. ஆனால் வந்து அவர்கள் செவிலியர்கள் நீதிமன்றவுடைய உத்தரவை மதித்து உடனடியாக வந்து பணிக்கு வந்து திரும்பியிருக்கிறார்கள், நீதிமன்றத்தின் மேல் உள்ள நம்பிக்கையினால். அதனால் நீதிமன்றங்கள் பின்னாடி அடுத்த மாதங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஒரு நல்லது நடக்கும் என்று வந்து நம்புகிறார்கள். பார்ப்போம் எப்படி என்று. நிச்சயமா இந்த பிரச்சனைகளோட தீவிரம், இதோட தேவைகள் முழுமையாக தெரிஞ்சும் கூட மாநில அரசாங்கம் அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்காமல் நீதிமன்றம் மூலமாக இந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை கையாண்டிருக்காங்க. அதை மதித்து இன்னைக்கு திரும்பி போனவங்க இப்போ எதிர்காலத்தில் இதற்கான ஒரு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா செவிலியர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, இது 7,700 ரூபா சம்பளத்தில் வந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே 4000 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. இருக்கிறவங்க வந்து எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போராட்டத்திற்கு வந்திருந்தாங்க. நீதிமன்ற உத்தரவை அடுத்து வந்து அவர்கள் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வந்து எண்ணம், அவருடைய வெளிப்பாடு 3 நாளில் வந்து எல்லாமே வந்து தெரிந்து விட்டது. எங்களை வந்து ரெகுலர் டைம் ஸ்கேல் வந்து ரெகுலரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு வந்து மதிப்பளித்து வந்து வெளியே சென்றிருக்கிறார். ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் 2 வருடம் கழித்து முடிந்த வேலை பார்த்த செவிலியர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் வந்து செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படவில்லை என்றால் அவர்களுடைய அசோசியேஷனுடைய தலைவர்கள், செயலர்கள் எல்லாரும் கலந்து வந்து பேசி மேற்கண்ட வந்து என்ன செய்யலாம் என்று அவர்களுடைய நடவடிக்கை வந்து இருக்கும். இப்போது நம்ம செவிலியர்களோட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற செவிலியர்களுக்கும் அவர்களுக்கான ஊதியம் அப்படிங்கிறத ஒரு கோர்ட் நிர்ணயிச்சிருக்கு. அந்த தீர்ப்பின் மூலமாக இது இந்த சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொன்னதுக்கப்புறமும் இன்னும் அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு சூழல் தானே இருக்குது. ஆமாம், உச்சநீதிமன்றம் 2016 முன்னாடி வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற நர்சஸ், ஏன்னா வந்து ப்ரைவேட்லையும் சரி கவர்மெண்ட்டில் முடித்த நர்சஸும் சரி படித்து முடிச்சுட்டு வந்து இங்கே உள்ள இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து சேலரி வந்து கிடைக்காதனால வெளிநாடுகளுக்கு வந்து போய் வந்து பணிபடுறாங்க. நம்ம வந்து பார்க்குறோம், அங்கே போயிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரு 3 வருஷம் அந்த குடும்பத்தை பிரிஞ்சு வந்து இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. மறுபடியும் வந்து 2 வருஷம் வந்து கழித்து வந்து குடும்ப சூழ்நிலை மறுபடியும் போகிறாங்க. இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் ஒரு நர்சஸ் வந்து அசோசியேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து தொடுத்தோம். மாநிலத்துக்குரிய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் வந்து மெம்பராக வந்து இருந்தாங்க. அடிஷனல் டைரக்டர் அவங்களாம் இருந்து கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியின் பரிந்துரை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்தாங்க. அந்த கமிட்டியும் வந்து ஒத்துக்கொண்டது. அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் 20,000 வழங்க வேண்டும். ஒரு சின்ன 50 பெட்டுக்கு வந்து கீழே உள்ள வந்து ஹாஸ்பிட்டலில் 20,000, 50 பெட்டுக்கு வந்து மேலே உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒரு சேலரி, ப்ளஸ் வந்து 100 பெட்டுக்கு வந்து மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கவர்மெண்ட் நர்சஸுக்கு வந்து என்ன வந்து சேலரியோ அந்த சேலரி ப்ளஸ் வந்து பெனிஃபிட்டு சிஎல்இஎல் எந்த வந்து ஒரு பெனிஃபிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கமிட்டி வந்து கொடுத்தாங்க. அந்த கமிட்டி வந்து கொடுத்ததை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து இதை நிறைவேற்ற பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு. அதை சம்மந்தமாக இந்த செவிலியர் கூட்டமைப்பானது பல கோரிக்கை மனுக்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் வந்து அதற்குரிய வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படாமல் தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த 20,000 சேலரி வந்து இந்தியாவில் முதல் மாநிலமாக கேரள அரசானது தனியாரில் பணிபுரியும் செவிலியர்கள் 20,000 அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக கேரளா வந்து அரசை வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து தமிழக அரசு வந்து விளங்க வேண்டும். வந்து 2வது மாநிலமாவது இந்த குறைந்தபட்சம் தனியாரில் வேலை பார்க்கும் செவிலியர்களுக்கு 20,000 ரூபாயை வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது வந்து ஒரு செவிலியர்கள் வந்து 7,500 வேலை பார்த்துரு கவர்மெண்ட்டில் 7,700 வேலை பார்க்குறத வந்து விரும்பாத செவிலியர்கள் உச்சநீதிமன்ற அடிப்படையில் 20,000 வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க பிடிக்கலாம், ப்ரைவேட்டில் வந்து 20,000 வந்து வேலைக்கு வந்து அவங்க செய்யலாம். 7,500 வந்து ஒருத்தவங்க வேலை பார்க்காத சூழ்நிலையை வந்து ஏற்படும் போது இப்போ தனியாரில் வந்து இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து மருத்துவமனைகளை கட்டிக்கொண்டு மிகப்பெரிய அளவில் லாபம் வந்து ஈட்டுகின்றன. அதனால் 20,000 வந்து குறைந்தது வந்து என்பது வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க முடியாததெல்லாம் கிடையாது, கொடுக்க மனமில்லை. அதற்கு வந்து தமிழக அரசு வந்து நிர்பந்தப்படுத்தி இந்த வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு ஆணையை வந்து வெளியிட்டு தனியாரில் பணிபுரியும் செவிலியர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக 20,000 என்பதை வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றுதான் இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமா சார். செவிலியர் கூட்டமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த கூட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது, எந்த நோக்கத்தின் அடிப்படையில் உருவானது, செவிலியர் பிரச்சனைகள் என்ன, அரசாங்கம் எந்த அளவுக்கு மெத்தனமாக கையாண்டுட்டு இருக்காங்க, இந்த போராட்டம் இவ்வளோ தீவிரமடைஞ்ச இந்த காலகட்டத்தில் கூட அவர்களுக்கான ஒரு நிவாரணம் அப்படிங்கிறத வழங்காத ஒரு சூழல் இருக்குது. இதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அதையும் இன்னும் எதிர்காலத்தில் எப்படி செய்வாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய நினைவு நாள். 1956 டிசம்பர் 6ஆம் நாள் அம்பேத்கர் நம்மை விட்டு பிரிந்தார். ஆனால் இறுதி நாள்களில் அவருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்த எண்ணம் ஒன்றுதான். அதை ஓரளவுக்கு அவர் நிறைவேற்றிவிட்டார். ஆனாலும் அதனை தொடர முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1935ஆம் ஆண்டு அவர் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நிறைவேற்றினார். ஆனால் இன்னும் பல மைல் தூரம் அந்த பாதையில் நடந்து போக வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் எண்ணியிருந்தார். அது அவருடைய மரணத்தால் குறுக்கிடப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 1935ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அம்பேத்கரினுடைய உரை ஒன்று த பாம்பே கிரானிக்கல் என்கிற மும்பையிலிருந்து வருகிற ஒரு ஏட்டில் தலைப்புச் செய்தியாக வந்தது. அதற்கு 2 நாள்களுக்கு முன்பு அவர் ஆற்றிய உரை அது. அங்கே நடைபெற்ற இயோலா மாநாடு என்னும் மாநாட்டில் 1935 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அம்பேத்கர் பேசிய அந்த உரையைத்தான் த பாம்பே கிரானிக்கல் தலைப்புச் செய்தியாகவே வெளியிட்டிருந்தது. நெமிசிஸ் ஓவர்டேக்ஸ் இந்து ஆர்த்தடாக்ஸி, அம்பேத்கர் த்ரோஸ் பாம்ஷெல் என்பது அதனுடைய தலைப்பு. அம்பேத்கர் வெடிகுண்டு வீசினார் என்றால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அதற்கு மேல் இருக்கிற வரியை படிக்கிற போது அதன் பொருள் நமக்கு புரிகிறது. சனாதன தர்மம் பழிதீர்க்கப்பட்டது, அம்பேத்கர் அதனை வெடிவைத்து தகர்த்தார் என்றுதான் அதை நாம் மொழிபெயர்க்க வேண்டும். அவர் வெடிகுண்டு வீசினார் என்கிற பொருளிலே அல்ல. அம்பேத்கர் த்ரோஸ் பாம்ஷெல் என்பது வெடிவைத்து அந்த சனாதன தர்மத்தை தகர்த்தார் என்பதாக அதனுடைய பொருள் அமைகிறது. அப்படி அம்பேத்கர் என்ன செய்தார் அல்லது அந்த மாநாட்டில் என்ன பேசினார் என்பது மிக முதன்மையானது. அவர் சொன்னார், அவருடைய பேச்சை அவருடைய வரிகளிலிருந்தே தமிழாக்கி நாம் இப்படி சொல்லலாம். கெடு வாய்ப்பாக, அன்ஃபார்ச்சுனேட்லி என்று தொடங்குகிறார், கெடு வாய்ப்பாக தீண்டத்தகாத இந்துவாக பிறக்க நேர்ந்தது. அதுவும் இந்துவாக என்று சொல்லாமல் தீண்டத்தகாத இந்துவாக பிறக்க எனக்கு நேர்ந்தது. அதை தடுக்கும் சக்தி நமக்கு அப்பாற்பட்டது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த இழிவை சுமந்து வாழ வேண்டும் என்பதில்லை. பிறக்கும்போது அப்படி பிறந்தேன், நான் பிறந்ததற்கு நான் காரணம் இல்லை, அதை நான் திட்டமிட்டு முடிவு செய்யவில்லை. ஆனால் காலம் முழுவதும் அந்த இழிவை சுமந்து வாழ வேண்டும் என்கிற தேவையில்லை. எனவே நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேனே தவிர நான் இந்துவாக சாக மாட்டேன் என்பதுதான் அம்பேத்கரினுடைய பிரகடனம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்திய சமூக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திய பிரகடனம் என்று இதனை நாம் சொல்லலாம். அவர் அப்படி சொன்னார். அதை நிறைவேற்றினாரா என்றால் 21 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு, பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு, ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு 1956 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நாக்பூரில் அவர் பௌத்தராக மதம் மாறினார். அவர் சொன்னதைப் போல அவர் இந்துவாக பிறந்தார், இந்துவாக சாகவில்லை. இதுதான் அந்த நாடினுடைய முக்கியத்துவம். அதனை அந்த ஏடு வெளியிட்ட போது நாடு முழுவதும் பல இடங்களிலிருந்தும் எதிர்ப்பு குரல்களும் கூட கிளம்பின. மகாத்மா காந்தியடிகள் கூட அம்பேத்கரிடத்தில் அழைத்து பேசினார். அம்பேத்கர் நான் இந்துவாகவே இருக்க வேண்டுமென்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன என்று சொன்னார். அந்த நிபந்தனைகளை காந்தியால் ஏற்க முடியாது, யாராலும் ஏற்க முடியாது. எனவே அவரை யாரும் தடுக்க இயலவில்லை. இது பற்றிய அவருடைய சொற்பொழிவை, ஏன் இப்படி நான் மதமாற்றத்தை முன்மொழிகிறேன் என்பதை, அதற்கான காரணங்களை
பிறகு அவர் மதம் மாறிய நாளில் என்ன நடந்தது என்பதை இவை எல்லாவற்றையும் தொகுத்து நான் இந்துவாக சாக மாட்டேன் என்னும் ஒரு நூலை தலித் முரசு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அம்பேத்கரினுடைய அந்த உரைகள் அனைத்தையும் மிக நல்ல தமிழில் இயற்கையாக தமிழை படிப்பது போல மொழிபெயர்ப்பு என்றே தோன்றாமல் ஒரு நல்ல நடையில் மருத்துவர் தாயப்பன் அவர்கள் அதனை மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிற நூல் என்று அதனை நாம் குறிப்பிடலாம். அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பது, அதாவது சாதியை அழித்தொழித்தல் என்பது குறித்து அம்பேத்கர் எழுதியிருக்கிற நூல் பல லட்சம் படிகள் விற்பனையாகி இருக்கின்றன. அதைப்போல இந்த நூலும் கூட பல்லாயிரக்கணக்கில் விற்பனையாகக்கூடிய வாய்ப்பை கொண்ட நூலாக மக்களிடத்தில் பரப்பப்பட வேண்டிய நூலாக இருக்கிறது. அந்த நூலுக்கு அந்த தலித் முரசு பதிப்பகத்தின் சார்பில் தலித் முரசு இதழின் ஆசிரியர் புனித பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கிற பதிப்புரையே நம்மை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறது. அவர் பல செய்திகளை அதில் சொல்லியிருக்கிறார். வருணம் என்பதை நாம் அறிவோம். வருணம் என்பதன் அடிப்படையிலிருந்து தான் வருண தர்மம் என்று அவர்கள் சொல்லுவது. யார் எந்த வருணத்தில் பிறக்கிறார்களோ, வருணம் என்பதே ஒருவரினுடைய அறிவை, அனுபவத்தை, முயற்சியை வைத்து முடிவெடுக்கப்படுவதில்லை. அவர் பிறப்பை வைத்தே அது முடிவு செய்யப்படுகிறது. அப்படி பிறப்பை வைத்து முடிவு செய்யப்படுகிற இந்த வருணத்தை, அந்தந்த வருணத்துக்கு உரியதை, அந்தந்த தர்மத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் வருண தர்மம் என்று, அதர்மத்தை தர்மம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வருணத்தில் சவர்ணர்களும் உண்டு, அவர்ணர்களும் உண்டு. சவர்ணர்கள் என்றால் மேல் ஜாதியினர் என்று பொருள், மேல் வருணத்தினர் என்று பொருள். அவருணத்தினர் என்றால் வருணத்திற்குள் அடங்காதவர்கள் என்று பொருள். அப்படி வருணத்திற்குள் அடங்காதவர்கள்தான் தலித் மக்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆகையினாலே தான் அவர்கள் இன்றைக்கும் கூட தமிழகத்தில் எவ்வளவோ அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இந்தியாவில் ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கும் ஊரும் சேரியும் வேறு வேறாகத்தான் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. சென்னையில் அப்படி இல்லையே, மும்பையில் அப்படி இல்லையே, கோவையில் இல்லையே என்று சொன்னால் மாநகரங்களில் அது மறைந்து கிடக்கலாம். மாநகரங்களில் கூட அது அழிந்து போய்விடவில்லை. மாநகரங்களில் மறைந்து கிடக்கிறது. கிராமங்களில் மிக வெளிப்படையாகவே தெரிகிறது. இன்றைக்கும் ஊரும் சேரியும் ஒன்றாக முடியாமல் தான் கிராமங்கள் இருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இந்த மத மாற்றம் என்பது எப்படி ஒரு சுயமரியாதையை பெற்றுத்தரும் என்பதை அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மாறுதலையாக கர்வாப்சி என்கிற ஒன்றை மதவாத இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. கர் என்றால் வீடு, வாப்சி என்பது வாபஸ் என்கிற சொல்லிலிருந்து வருகிறது, திரும்ப பெற்றுக்கொள்வது. அதாவது மறுபடியும் தன்னுடைய தாய் மதத்திற்கு வருவது, வீடு திரும்புதல் என்று அதற்கு பொருள். ஆனால் தலித் மக்களுக்கு இந்து மதம் தாய் மதம் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. தலித் மக்கள் இன்று வரையில் இந்து மதத்தில் உரிய மரியாதையோடு நடத்தப்படவும் இல்லை. எனவே அது அவர்களின் தாய் மதம் என்று சொல்லுவதே வரலாற்று அடிப்படையிலும் எதிரானது. அம்பேத்கர் நான் இந்த தலித் மக்களுக்காக மட்டும் போராடவில்லை, எப்படி ஒரு பஞ்சமனாக இருப்பது இழிவோ, அவர்ணத்தனாக இருப்பது இழிவோ, அதை காட்டிலும் சூத்திரனாக இருப்பதும் கூடுதல் இழிவு. எனவே எல்லா இழிவுகளையும் நீக்கவே போராடுகிறேன் என்று அம்பேத்கர் தன் உரையில் சொல்லுகிறார். அது பற்றிய விரிவான செய்திகள் அனைத்தும் இந்த நூலில் அடங்கியிருக்கின்றன. ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, சமூக நீதியில் ஆர்வம் இருக்கிற, சமத்துவத்தில் ஆர்வம் இருக்கிற அத்தனை பேர் கைகளிலும் இருக்க வேண்டிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. சமத்துவம் என்பதுதான் முற்போக்கு கொள்கை என்றால், சமத்துவம் இன்மை என்பதையே இந்து மதம் தன்னுடைய உட்பொருளாக கொண்டிருக்கிறது. சமநீதிக்கும் சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் இடையில் நடக்கிற போராட்டம்தான் இந்தியாவின் வரலாறு. இந்த புத்தகம் அந்த வரலாற்றை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அறிவியலின் முன்னேற்றமும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். போன வாரம் நம்ம அந்த ஏடிஎம் மிஷின் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பாதி பார்த்தோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக அதையும் பார்த்துட்டு
அப்புறம் இந்த கேலிப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கார்டை கொடுத்த உடனே அந்த பணத்தை போட்டோன்னே நம்ம கணக்கில் பணம் இருந்தால் பணம் நம்ம கணக்கிலிருந்து மாற்றப்பட்டு ஏடிஎம்முக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக வந்துடும். அதன் பின்பு இந்த கேஷ் டிஸ்பென்சர் அந்த பணத்தை எண்ணி அந்த எங்கே நம்ம பணம் வரணுமோ அந்த வெளியில் வரக்கூடிய அந்த சேனல் மூலம் நமக்கு வெளியே தள்ளும். அப்படி தள்ளுறதுக்கு முன்னால் இன்னொரு வகையான ஒரு செக் இருக்குது. அது என்ன பண்ணும், அங்கே வந்து ஒரு லேசர் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும், நம்முடைய நோட்டை திக்னஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும். அதனுடைய தடிமானம் சரியாக இருக்கா அப்படின்னு. அதில் மடிஞ்சிருந்தால் கூட அது சரியாக அக்செப்ட் பண்ணிக்காது, கிழிஞ்சிருந்தாலும் பண்ணாது. ஆக அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், அந்த நோட்டை ரிஜெக்ட் பண்ணி உள்ளே தள்ளிடும். அது ஏற்கனவே தனியாக ஒரு ரிஜெக்ட் ட்ரேன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரேயில் அந்த பணம் போய் விழுந்துடும். ஆக மிச்சம் சரியாக இருக்கிற பணம் நமக்கு வரும். இதுதான் நடைமுறையில் உள்ள இதனுடைய இயக்கம், சுருக்கமாக சொல்ல போனோம்னா. இப்போ இந்த பணத்தை தள்ளக்கூடிய இந்த கேஷ் டிஸ்பென்சரை பற்றி தான் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து கேலிபிரேஷனுங்கிற பற்றி பேச போகிறோம். நமக்கு இந்த 20 நாட்களாக ஏடிஎம்மில் பணம் வராமல் இருப்பதற்கான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, கேலிபிரேஷன். ஏடிஎம் மிஷினை இன்னும் கேலிபிரேட் பண்ணலை. அதாவது கேலிபிரேட் அப்படின்னா அளவை திருத்துறது. என்ன அளவை திருத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுல இருக்கிற ட்ரே இருக்குதுங்களா, அந்த ட்ரே அந்த தட்டை வந்து மாற்றணும். அந்த தட்டு எந்த வகையில் இருக்குன்னா, வழக்கமாக 4 வகையான தட்டுக்கள், 4 வகையான ட்ரே இருக்கும். பொதுவாக இப்போ இருக்கிற இந்த நிலவரத்திற்கு முன்னால் இந்த 500, 1000 நோட்டுக்களை செல்லாதுன்னு அறிவிப்பதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா, ஏடிஎம்மில் இருந்த இந்த 4 ட்ரேயில் மொதல் ட்ரே வந்து 1000 ரூபாயும், அல்லது 2 ட்ரே 3வது ட்ரே 500 ரூபாயும், 4வது ட்ரே 100 ரூபாயோ, இல்லது 100, 500, 1000 அப்படி தான் இருக்கும். ஆக 2 ட்ரே 500ம், ஒரு ட்ரே 1000 ரூபாயும், ஒரு ட்ரே வந்து 100 ரூபாயும் வைப்பதற்காக சீரமைப்பிக்கப்பட்டிருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நோட்டும் ஒரு அகலம் ஒரு நீளம் வாக்கில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரேயை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த இப்போ 1000 ரூபா இருக்கிற ட்ரேயில் நீங்கள் 1000 வச்சா தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி 500 ரூபா ட்ரேயில் 500 வச்சா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். 100 ரூபாவில் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த 4 ட்ரேயில் ஒன்றில் வந்து 100 ரூபாயும், 2ல் 500 ரூபாயும், இன்னொன்றில் 1ல் 1000. ஆக 4 ட்ரேயும் இப்போ இருக்கிற இந்த நிகழ்வு இந்த 500, 1000 நோட்டுக்களை செல்லாதுன்னு அறிவித்ததன் காரணமாக 500 ரூபாயும் பழைய 500 ரூபா நோட்டை வைக்கவும் முடியாது. அதனால் அது செயலிழந்து போயிடுச்சு. 1000 ரூபா வைக்க முடியாது. அதனால் அந்த ட்ரேயும் செயலிழந்து போச்சு. அப்போ ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு ட்ரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 ரூபா ட்ரே தான். ஆக இந்த பணத்தை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்பென்சருக்கு கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவாக இருக்கணும், 100 ரூபா ட்ரேலேருந்து மட்டும்தான் எடுத்துற சொல்லணும். ஆக அதனால தான் இந்த புது 1000 ரூபா நோட், புது 2000 ரூபா நோட்டு ரிலீஸ் பண்ணோன்னே அதனுடைய சைஸ் வந்து இதனோட ஒப்புத்துப்படாத கொஞ்சம் பெரிய சைஸாகவோ அல்லது அகலம் கம்மியாகவும் இருந்ததன் காரணமாக இந்த ட்ரேயை கேலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கேலிபிரேஷன்னா என்ன, அந்த அளவை வந்து திருத்தணும். கிட்டத்தட்ட 2,20,000 ஏடிஎம்கள் இந்தியாவில் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு ஏடிஎம்மை இந்த மாதிரி கேலிபிரேட் பண்ணுறதுக்கு, அந்த அளவை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதுவும் கூட இந்த ஏடிஎம் மிஷினுடைய பொறுப்பாளர்கள், அதாவது அது அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பேங்காக இருந்தாலும் சரி, ஏடிஎம் மேனுஃபேக்சரர்கள் அல்லது பணத்தை நிரப்பத்துக்காக இருக்கின்ற தேர்ட் பார்ட்டி, இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து வந்து செஞ்சாலே 1 மணிலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஆகும். அதனால தான் இந்த தாமதங்களும் கூட சொல்லப்படுகிறது. ஆக இந்த கேலிபிரேஷனில் இப்போ நம்ம வந்து 100 ரூபாயை மட்டும்தான் இருக்கிற பணத்தை அனுப்ப முடியுங்கிறத மாற்றி அப்புறம் 2000 ரூபாய்க்கு மட்டும் நம்ம பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்ப மறுபடியும் 500 ரூபா நோட்டு எங்கெங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோ இப்போ தமிழ்நாட்டுக்கு, அப்போ அந்த பணத்தை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரேயை கேலிபிரேட் பண்ணணும். அதாவது அதனுடைய அளவை வந்து மாற்றணும். ஆக இந்த மாதிரியான முறைகளுக்கு பேர் தான் ஏடிஎம் கேலிபிரேஷன்னு பேர். இந்த ஏடிஎம் கேலிபிரேஷன் ஏற்கனவே செய்யப்படாதன் காரணமாகத்தான் தான் இந்த நோட்டுக்களை செல்லாதுன்னு அறிவித்து அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு இந்த நோட்டு சப்ளையை கொண்டு வர முடியாததற்கு முக்கிய காரணமும் இதுவும் ஒன்றா சொல்லப்படுது. அப்புறம் நோட்டினுடைய பிரிண்டிங் மிஷின்லேருந்து ப்ரெஸ்லேருந்து வந்ததும் தாமதங்கிறது இன்னொரு காரணமாகவும் சொல்லப்படுது. ஆக இப்போ இந்த நம்ம ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினில் எப்படி நம்ம பணம் வெளியில் வரப்படுது அல்லது எப்படி நமக்கு அந்த கேலிபிரேஷன் பண்ணப்படுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஏடிஎம்மில் நம்ம பயன்படுத்துகின்ற போது சில வகையான சிக்கல்கள், அதாவது சிரமங்கள் அப்படிலாம் வர ஆரம்பிக்கும். இப்போ புதுசாக வரக்கூடிய சிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பயன்படுத்துறதுனாலையும் அது சுத்தப்படாமல் இருப்பதனாலையும் காரணத்தினால சில ஹியூமன் வைரஸஸ்லாம் அதில் வர ஆரம்பிக்குது. முன்ன கம்ப்யூட்டர் வைரஸ் இருந்தது போக
இப்போ எல்லோரும் அதை தொட்டு பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த வைரஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம அதை பயன்படுத்தணுன்னு கையை கழுவுனா தேவையில்லைங்கிறது கூட சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஏடிஎம்முடைய நிகழ்வுகளை வரக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ புதிதாக சேர்ந்திருக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ். இந்த ஜெர்ம்ஸு நம்முடைய உடலில் புகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தகவல் தொடர்பு பாதுகாப்பாளர்கள்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் இப்போ ஒரு புது வகையான வைரஸை புகுத்திருக்காங்க. அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்சம் கார்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மொத்த கார்டுகளுடைய எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் கார்டுகளுடைய உடனடியாக அதனுடைய பின் நம்பரை மாற்ற சொல்லி சில வங்கிகள்லாம் நம்முடைய வாடிக்கையாளருக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஒரு வகையான பிரச்சனை நமக்கு. அத்தோட கார்டுகளுடைய ஸ்கிம்மிங் சொல்லக்கூடிய இந்த ஏடிஎம் மிஷினில் சில உபகரணங்களை இந்த திருடர்கள் பதிச்சு வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம அந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போகிறப்ப வழக்கமாக இருக்கிற ஏடிஎம்முடைய அமைப்பை மீறி வேறு ஏதாவது மிஷின்கள் எங்கேயாவது அல்லது பகுதிகள் ப்ரொஜெக்டாக இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற கார்டை ஆக்சுவலாக அந்த ஏடிஎம் மிஷின் வந்து உள்ள ரீடர் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸை அந்த ரீடர் பண்ணாமல் அந்த ரீடருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அடிஷனல் சாதனம் வந்து என்ன பண்ணும், இந்த தகவல்களை திருடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மிஷினை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தகவல்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த கீபோர்டில் நம்ம வந்து நம்மளுடைய எண்களை அமுத்துறப்ப இந்த எண்கள் வந்து பார்க்கப்படுகிற வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இப்போல்லாம் கும்பல் இருக்கிறனால ஏடிஎம்மில் ஒருத்தர் நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப இன்னொருத்தர் வெளியில் நிற்கணுங்கிறது விதிமுறை. ஆனால் யாருமே இருக்கிறதில்ல, உள்ளே 2-3 பேர் வந்துடுறாங்க. அதனால் நம்ம வந்து தகராறு பண்ண முடியாது. உண்மையிலே சொல்லப்போனால் போகக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எப்படி தவிர்ப்பதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த நம்பரை நம்ம கையை மூடி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். 2 வகையில். ஒன்று அந்த ஷோல்டர் சர்ஃபிங்கிற மெத்தடில் பக்கத்தில் நின்று நம்ம என்ன அடிக்கிறோங்கிற பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை தவிர்ப்பதற்காகவும், இன்னொன்று சில கேமராக்கள் ஹிடனாக அங்கே வந்து பதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு நம்ம அடிக்கிற நம்பரை வச்சு தெரிஞ்சிடும். ஏற்கனவே கார்டு டீட்டெயில்ஸை இந்த அடிஷ்னலாக இருக்கிற சாதனம் மூலம் பெறக்கூடிய இந்த திருடர்கள் நம்ம அடிக்கிற நம்பரை கேமரா மூலம் பெற்றுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஒரு டூப்ளிகேட் கார்டு பண்ணி நம்ம கணக்கிலேருந்து பணத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ எல்லாரும் தினமும் இந்த கார்டை ஒரு ஏடிஎம் ரூமுக்கு போய் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த சில பாதுகாப்பு முறைகளையும் மனசில் கொண்டுக்குங்க. இந்த பாதுகாப்பான முறைகளோடு நம்ம அந்த ஏடிஎம்மை அணுகணும்னா நம்முடைய பணமும் பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய சில சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் ஜம்ஸ்னால் வரக்கூடிய சில பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், சுற்றுச்சூழலை மாசுபடாமல் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கையில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தொடர்பும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது விலங்குகளாக அல்லது செடிகளாக, கொடிகளாக, மரங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்தன்மை இருப்பதோடு இல்லாமல் அதனுடைய பலன்களிலுமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இன்றைக்கு வனங்கள் அல்லது காடுகள் என்று சொல்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடிகளுக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அப்படி வனங்களிலும் காடுகளிலும் இருக்கக்கூடிய சில தாவரங்கள் நம்முடைய வாழ்கிற இடங்களிலும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது ஏன் அத்தகைய மரங்களை, செடிகளை, கொடிகளை நாம் வைத்திருக்கிறோம் என்று சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்று கூட வீடுகளில் வேப்ப மரங்கள் இருக்கிறது என்றால் அந்த மரங்கள் காற்றைகளை சுத்தப்படுத்தி நம்முடைய வாழிடங்களை மிகவும்
நேர்த்தியாக வைத்துக்கொள்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால்தான் நம் வீடுகளிலும் நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில் வேப்ப மரங்களை வைக்கின்றோம். அது மாதிரி நகரங்களை எடுத்துக்கொண்டால், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிராமத்தை ஒட்டி இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் புளிய மரங்களை வைக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஏன் புளிய மரங்கள் அதுவும் சாலை ஓரங்களில் வைக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, வாகனங்கள் செல்கிற பொழுது அங்கே ஏற்படுகிற அந்த சத்தத்தை குறைப்பதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதையும் தாண்டி காற்றை சுத்தப்படுத்துகிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்துக் கொள்கிற தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கிறது. அதுபோன்றுதான் ஒரு அழகான குணம் நிறைந்த, பலன் நிறைந்த ஒரு மரம் நம்மை ஒட்டியே இருக்கிறது. அதுதான் பொங்க மரம். இன்னும் அழகிய தமிழ் சொல்ல வேண்டுமென்றால் பொங்கை அப்படி என்று சொல்லுகிறார்கள். இந்த பொங்கை மரம் அதனுடைய பயன்பாடுகளை பார்த்தாலே நமக்கே மெய்சிலுக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மரங்களிலும் ஒரு சில பகுதிகள் நாம் பயன்படுத்துவது உண்டு. ஆனால் பொங்க மரத்திற்கு ஒரு தனித்தன்மை என்னவென்று கேட்டால், வேரிலிருந்து நுனி வரை, அது இலையாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, விதையாக இருந்தாலும் சரி, அல்லது வித்தாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த மரத்தில் இருக்கிற நாராக இருந்தாலும் ஒவ்வொன்றும் பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு ஒரு வினா வருவது உண்டு. பல மரங்கள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது, ஆனால் சில மரத்திற்கு ஏன் இத்தகைய அற்புத குணங்கள் என்று பார்க்கிற பொழுது அதுதான் இயற்கை. ஏனென்றால் நாம் வாழ்கிற இடங்களில் அது போன்ற மரங்களை வைப்பதனுடைய காரணமாக நமக்கு வேண்கிற பல நன்மைகளை அது செய்யக்கூடியதாக மாறுகிறது. இன்னும் வேடிக்கையாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய நன்மைக்காக வேண்டி அவை நம்மளை சுற்றி அரணாக இருந்து காப்பாற்றுகிற ஒரு பயனை செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில், ஆனால் அதனுடைய பயனை, அதனுடைய நன்மையை நாம் என்றுமே கவனிப்பதில்லை. அதுபோன்றுதான் இந்த பொங்க மரம் நகரங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எந்த தெருக்கு சென்றால் கூட ஒரு அளவிற்கு ஒரு நேர்த்தியாக இருக்கக்கூடிய தெருகளுக்கெல்லாம் செல்கிற பொழுது இந்த பொங்க மரம் நிச்சயமாக இருக்கும். ஏன் அந்த மரத்தை வைத்து பராமரிக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, முதலாக நம்முடைய இடங்களில் உள்ள அசுத்தமான காற்றை கிரகித்துக் கொள்கிற தன்மையில் மற்ற மரங்களை விட 5 மடங்கு அதிகமான முறையில் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்துக் கொள்கிற அந்த தன்மை அதுக்கு இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த இலைகள், அந்த இலைகள் பல குணங்களை உள்ளடக்கி இருக்கிறது. உதாரணமாக ஆன்டி வைரஸ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இது போன்ற ஆங்கிலத்தில் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் சிறந்த கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய, ஏனென்றால் கிருமிகளை கட்டுப்படுத்துகிற வகையில் இதனுடைய இலைகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதனுடைய பட்டைகள் அதிகமான பணியை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதே போன்று பூக்கள், அதனுடைய பூக்களுடைய தன்மையும் அதே போன்றுதான். நம் காலில் ஒரு புண் ஏற்பட்டு விட்டால் அது இலையோ அல்லது பூக்களையோ ஜஸ்ட்டு அதை கசக்கி அதை நாம் அந்த புண்களில் இடுகிற பொழுது குணமாகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த மரத்தினுடைய தன்மை அந்தவாறாக இருக்கிறது. ஆனால் தான் இந்த பொங்க மரம் என்பது இன்று கூட அனைவராலும் பேணப்படக்கூடிய ஒரு பெரிய தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருப்பதற்கே காரணம், அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு பெரிய நன்மையை விளைவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மரத்தை ஆராய்வதற்கெனே ஒரு தனி துறையே இருக்கிறது.
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல புதிய மருந்துகளை பிடித்திருக்கிறார்கள். இதிலிருந்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பொங்க மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயை வைத்துக்கொண்டு நம்முடைய விவசாயத்திற்கு எதிரியாக இருக்கிற அந்த பூச்சிக்களை கொல்வதற்கு இன்றைக்கு பயன்பாட்டுக்கு இது வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தொழிற்சாலைகள் கூட அதை சரியான முறையில் பயன்படுத்தி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதனுடைய வேரிலிருந்து எடுக்கின்ற அந்த பொருளை அடிப்படையாக வைத்து அதை சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக, பூச்சிக்களை மட்டுமே அழிக்கக்கூடியதாக, ஏனென்றால் இன்றைக்கு உள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூச்சிக்களை மட்டும் கொள்வதல்லாமல் நம்மளையும் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பொங்க மரத்தினுடைய அந்த தன்மை என்னவென்று கேட்டால், அதிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு விவசாயத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் என்று சொல்கிறார்கள், அந்த பூச்சிகளை எளிதாக துரத்தி விடுவதோடு இல்லாமல் கொன்று விடுகிற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அது போன்ற பொங்கை மரங்கள் வயப்பு வாய்க்கால்களில் கூட இன்றைக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, இது போன்றுதான் நம்முடைய ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அந்த மரங்களுடைய தன்மையை புரிந்து கொள்கிற பொழுது, ஏதோ பேரளவிற்கு ஒரு மரத்தை வைப்பதை விட இது போன்ற மரங்களை, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நிலவேம்பை பற்றி இன்றைக்கி அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நிலவேம்பும் இது போன்றது அந்த பொங்கை மரம் மாதிரி. ஏனென்றால் இன்றைக்கி டெங்கு வந்திருக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தி, மருந்து இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு மருந்தாக பயன்படுகிறதே என்ற ஒரு சூழல் இன்றைக்கி இருப்பதனுடைய காரணமாகத்தான் பல மக்களை காப்பாற்றுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால்தான் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இத்தகைய மரங்களை, அதிலிருந்து பெறப்படுகிற அற்புதமான பொருள்களை சரியான விகிதத்தில் பயன்படுத்துவதோடு இல்லாமல், அத்தகைய மரங்களை பல இடங்களில் நாம் நட்டு வைத்து அதன் மூலம் மக்களுக்கு அது பயனுள்ளதாக ஆக்கிற பொழுது, அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இயற்கையை பாலடைக்குவதில்லை. அதனால்தான் செயற்கை முறையே ஒழித்துவிட்டு இந்த இயற்கை முறைக்கு வருகிற பொழுது இது போன்ற நன்மைகளை நாம் அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மனதும் வேண்டும், அதற்குரிய வழிமுறையும் தேவையாக இருப்பதை உணர்கிற பொழுது நிச்சயமாக இயற்கை நமக்கு எப்பொழுதுமே வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும்.